டங்கன் அண்ட் ஸ்டார்லிங் என்ற இங்கிலாந்து இயற்பியல் பாட புத்தகத்தில் வந்து 898ஆம் பக்கத்தில் நீரை பிரிக்கும் பொழுது 1500 மில்லி வோல்ட்டு கீழே குறைச்சி கொடுக்க முடியாதுங்கிறாங்க. நாங்கள் வெறும் 390 மில்லி காற்றடிக்கிறனால இந்த மாதிரி காற்று இல்லாமல் இருந்ததுன்னா வெறும் 100 மில்லி வோல்ட்டில் தண்ணியோட கொதிநிலை 120 டிகிரி கொதிநிலையில் வந்து ஹைட்ரஜன் ஆக்சைடு பிரிக்க முடியும். இங்கே இந்த பீக்கர் பார்த்தீங்கன்னா வித்தியாசமானது. இது 550 டிகிரி தாங்கக்கூடியது. ஆகினால அது கிட்டத்தட்ட கடுமையான உலோக பாத்திரம் மாதிரி செயல்படும், ஆனால் மின்சாரத்தை கடத்தாது. இப்போ அதே நேரத்தில் அங்கே மின்னார் பகுப்பு நடக்கணும். ஒரே நேரத்தில் நீர் ஆவியாகணும். அந்த ஆவியாகிற நேரத்தில் மின்சாரத்தை உள்ள செலுத்துகிறோம். மின்சாரத்தை உள்ள செலுத்துகிறப்போ நெகட்டிவ் சைடு ஹைட்ரஜனும் பாசிட்டிவ் சைடு ஆக்சிஜனும் விதி சொல்லுது. சரிங்களா? நன்றி. ஒரே நேரத்தில் ரெண்டு செயல்பாடு டூவாலிட்டின்பாங்க, குவாண்டம் டூவாலிட்டி. இப்போ இங்கே 390 வோல்ட் எடுத்துக்குது, 392 மில்லி வோல்ட். புரியுதுங்களா? 1500 மில்லி வோல்ட்லேருந்து 1600 மில்லி வோல்ட் காணா போயிடுச்சு. அப்போ 300 மில்லி வோல்ட்டில் வேலை செய்யுது. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நமக்கு வந்து இங்கே ஹைட்ரஜன் ஆக்சைடு பீரியட் தான் முக்கியம். அதனால என்ன பண்ணுறேன்னா தெர்மோபிளாஸ்ட் பூசப்பட்ட ஒரு கம்பி வச்சுருக்கேன். அந்த முனையில் மட்டும்தான் ஹைட்ரஜன் வரும், வேறு எங்கேயும் ஹைட்ரஜன் வராது. சரிங்களா? நன்றி.